புதுச்சேரியை உலுக்கிய சிறுமி கொலை வழக்கில் கருணாஸ் குற்றவாளி என போக்சோ நீதிமன்றம் அறிவித்தது. வரும் மே 5ஆம் தேதி தண்டனை அறிவிக்கப்படுகிறது. முத்தியல்பேட்டை சோலை நகரை சார்ந்த 5ஆம் வகுப்பு படித்த 9 வயது சிறுமி கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென மாயமானார். 2 நாட்களுக்கு பின்பு அருகே உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் சுற்றப்பட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் புதுச்சேரியை உலுக்கியது. முத்தியல்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியை சார்ந்த கருணாஸ், விவேகானந்தன் ஆகியோரை போக்சோ வழக்கில் கைது செய்தனர். இவ்வழக்கு தொடர்பாக 540 பக்க குற்றப்பத்திரிகையை போலீசார் தாக்கல் செய்தனர். இதில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் கடந்த 2024 செப்டம்பரில் கழிவறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தொடர்ந்து வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்பாக நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட கருணாஸை குற்றவாளி என அறிவித்தார். வரும் மே 5ஆம் தேதி இருதரப்பு வாதத்திற்கு பிறகு தண்டனை விவரத்தை அறிவிப்பதாக தெரிவித்தார். இவ்வழக்கில் மரண தண்டனைக்கான குற்றங்களுக்கான பிரிவுகள் இருக்கிறது. அரிதினும் அரிதான வழக்கு என உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அரசு தரப்பு எதிர்த்தரப்பு விவாதங்களுக்கு பிறகு தண்டனை விவரம் தெரிவிப்பார்கள் என்று அரசு வழக்கறிஞர் பச்சையப்பன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வாலிபரை கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய சம்பவத்தில் 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். திருக்குனூர் ஐஸ்வர்யா நகரை சார்ந்த சஞ்சய், வயது 21, தண்ணீர் கேன் விநியோகம் செய்யும் வேலை செய்து வருகிறார். அவர் தனது நண்பர் இளங்கோவுடன் திருக்குனூர் சிவன் கோவில் எதிரே உள்ள மைதானத்தில் செல்போனில் விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இளங்கோ தனது நண்பர்களை அழைத்துள்ளார். சம்பவத்திற்கு வந்த பால்ராஜ், கிருஷ்ணா மற்றும் புகழேந்தி ஆகியோர் சஞ்சயை பைக்கில் ஏற்றி வாதானூர் ஏரிக்கரைக்கு கொண்டு சென்று கைகளை கட்டி கத்தி மற்றும் கைகளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இரவு முழுவதும் அவரை முட்டி போட வைத்து அடித்துள்ளனர். பின்னர் அதிகாலை சஞ்சயை மண்ணாடிப்பட்டில் இறக்கி சம்பவத்தை வெளியே கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். காயமடைந்த சஞ்சய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திருக்குனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளங்கோ, புகழேந்தி மற்றும் பால்ராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நெட்டப்பாக்கம் பண்டசோழநல்லூர் அருகே ரத்த காயங்களுடன் லாரி டிரைவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அவர் அடித்து கொலை செய்யப்பட்டாரா என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பகுதியை சார்ந்தவர் செல்வம், வயது 37, லாரி டிரைவர். இவருக்கு திருமணமாகி மனைவி, ஒரு குழந்தை உள்ளது. இவர் கடந்த 26ஆம் தேதி புதுச்சேரி மாநிலம் பண்டசோழநல்லூர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பெயிண்ட் கம்பெனிக்கு லாரியில் மூலப்பொருட்கள் ஏற்றி வந்துள்ளார். லாரியை கம்பெனியில் நிறுத்திவிட்டு நேற்றிரவு மது அருந்திவிட்டு கம்பெனிக்கு சென்றுள்ளார். அப்போது கம்பெனி செக்யூரிட்டி மது குடித்துவிட்டு கம்பெனிக்குள் வரக்கூடாது என்று வெளியே அனுப்பியுள்ளார். வெளியே வந்த செல்வம் மது போதையில் அவ்வழியாக சென்றவர்களை ஆபாசமாக பேசிக் கொண்டிருந்துள்ளார். இந்நிலையில் அருகே இருந்த குளத்தில் செல்வம் மர்மமான முறையில் பிணமாக மிதந்து கிடந்தார். அப்போது அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் நெட்டப்பாக்கம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இருந்த செல்வத்தின் முகம், தாடை, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரத்த காயங்கள் இருந்ததால் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு கைரேகைகள் எடுக்கப்பட்டது. செல்வம் இரத்த காயத்துடன் இறந்து கிடந்ததால் அவரை யாரேனும் அடித்து கொலை செய்து குளத்தில் வீசினார்களா அல்லது மது போதையில் தானாகவே விழுந்து இறந்தாரா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக வாலிபர்களை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்திய கூட்டணி கட்சிகளை கண்டித்து மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் பாஜக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. மகளிர் 33% இடஒதுக்கீட்டிற்கு எதிராக வாக்களித்த திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளை கண்டித்து திருநள்ளாறு, காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் பாஜக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கோவிந்தராஜ், மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, மாவட்ட தொகுதி மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும்
திரளான மகளிரணி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஜிப்மர் மருத்துவமனையின் புறநோயாளி பிரிவுகள் மே 1ஆம் தேதி இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் நிர்வாகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மே 1 புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு மத்திய அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. இதனையொட்டி மே 1 ஜிப்மரில் புறநோயாளிகள் பிரிவுகள் இயங்காது என்றும், எனவே அன்று நோயாளிகள் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு கலைக்கல்லூரிகள் விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம். புதுச்சேரி மாநிலம் கலித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராசர் அரசு கலைக்கல்லூரியின் 28ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு விளையாட்டுப் போட்டிகள் மதகடிப்பட்டு கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியின் மைதானத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி தொடங்கி ஜூன் 2ஆம் தேதி வரை பல கட்டங்களாக கபடி போட்டி, வாலிபால், கால்பந்து, வலைப்பந்து, தொடர் ஓட்டம், விரைவு ஓட்டம் ஆகிய பல்வேறு போட்டிகள் நடைபெறவுள்ளது. இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு வருகின்ற 6ஆம் தேதி பரிசளிப்பு விழா கல்லூரியின் வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் போட்டிக்கான தொடக்க விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் கதிர்வேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி தேசிய மாணவர் படை இளநிலை அதிகாரி அம்பலவாணன், பயிற்றுனர் அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். போட்டியின் நடுவர்களாக 7 நபர்கள் பங்கேற்றனர். இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி உடற்கல்வி இயக்குநர் அன்பழகன் மற்றும் அனைத்து துறையை சார்ந்த பேராசிரியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 9 அன்று ஒரே கட்டமாக நடைபெற்றது. இத்தேர்தலில் 81.66% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் வழக்கமாக நிலவும் இருமுனை போட்டியை தாண்டி இம்முறை பலமுனை போட்டி நிலவியது. முதலமைச்சர் NR ரங்கசாமி தலைமையிலான NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணியும், திமுக காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள இந்திய கூட்டணியும், வழக்கம் போல நாம் தமிழர் தனித்தும் புதிதாக விஜயின் தாவேகாவும் களம் கண்டுள்ளன. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதன்படி பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தற்போது ஆட்சியில் இருக்கும் NR காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள கூட்டணியே மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளது. விலையனூர் பொதுப்பணித்துறை பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பணி நிறைவு பெற்ற ஊழியர்களுக்கான பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் விலையனூர் பத்மினி நகர் குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு உதவி பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் சக ஊழியர்கள் கலந்து கொண்டு பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிய நெட்டப்பாக்கம் குடிநீர் பிரிவு மெக்கானிக் சங்கர், மெக்கானிக் மணி, மடுகரை குடிநீர் பிரிவு MTS குமரவேல் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விழாவின் முக்கிய அம்சங்களாக நீண்ட கால சேவைக்காக பணி நிறைவு பெற்ற ஊழியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பாராட்டப்பட்டனர். நிகழ்ச்சிக்கு உதவி பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். மேலும் பணி நிறைவு பாராட்டு விழாவில் போர்மேன் ரூபன், இன்சார்ஜ் ஆப்ரஹாம், ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர். மேலும் ஊழியர்களின் நீண்ட சேவை கால நினைவுகளை பகிர்ந்து ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இத்தகைய விழாக்கள் அரசு ஊழியர்களின் நீண்ட கால பணிக்கான அங்கீகாரமாகவும் சக ஊழியர்களின் பாராட்டுகளையும் வெளிப்படுத்தும் விதமாகவும் அமைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் ராக் ஃபீஸ்ட் 2K26 ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள் ராக் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராக் ஃபீஸ்ட் 2K26 என்னும் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆண்டு விழா மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. இந்த விழா ஃபரூக் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் ஹாஜி ER முகமது ஃபரூக் நல்லாசியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி இயக்குநரும் முதல்வருமான முனைவர் ரவிச்சந்திரன் விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தார். மேலும் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறை தலைவர் தமிழ்ச்செல்வன், மின்சார மற்றும் மின்னணு பொறியியல் துறை தலைவர் முருகன், மின்னணு மற்றும் தொடர்பியல் துறை தலைவர் முருகன், இந்திரா பொறியியல் துறை தலைவர் விஜயநாதன், அறிவியல் மற்றும் மனிதவளத்துறை தலைவர் முனைவர் ராமச்சந்திரன், தகவல் தொழில்நுட்பத்துறை பொறுப்பு தலைவர் தங்கலதா லெஹாஸ் மற்றும் மேலாண்மை துறை பொறுப்பு தலைவர் செல்வி புவிதா ஆகியோர் ஒருங்கிணைந்து விழாவில் சிறப்பித்தனர்.
விழாவில் தலைமை விருந்தினர்களாக ஜீ தமிழ் சரிகமபா சீசன் 3 முதல் இறுதி போட்டியாளரும் சன் டிவி ராஜபார்வை நிகழ்ச்சியின் இறுதி போட்டியாளருமான செல்வி அக்ஷயா சிவகுமார், மேலும் விஜய் டிவி பக்தி சூப்பர் சிங்கர் பட்டம் பெற்றதுடன் மாநில அளவிலான கர்நாடக இசை போட்டியில் வெற்றி பெற்ற ஷவன் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். விழாவின் போது கல்வித்துறையில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் தங்கள் பாடங்களில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர்களுக்கும் அகாடமிக் எக்ஸலன்ஸ் விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டு தினத்தை முன்னிட்டு தடகளம், கிரிக்கெட், வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் அணிக்கு ஓவரால் சாம்பியன்ஷிப் டிராபி வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு விழாவில் மாணவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கல்லூரி வளாகம் முழுவதும் உற்சாகமும் கொண்டாட்டமும் நிலவியது. விழாவின் இறுதிக்கட்ட நிகழ்ச்சிகள் முதன்மையாக இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இசையை ரசித்து உற்சாகமாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழர் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் சிலம்பம் போன்ற பழமையான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் திறமையாக நிகழ்த்தினர். இந்நிகழ்வுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து கண்டு ரசித்து மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். புதுவையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை புதிய ரேஷன் கார்டு பெறுவது உட்பட புதிய சேவைகளை ஆன்லைனில் விண்ணப்பிப்பதை அறிமுகம் செய்துள்ளது. குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு வராமல் அருகே உள்ள ஆதார் மையத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம். புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் பொதுமக்கள் பயனாளிகள் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைன் மற்றும் பொது சேவையில் மூலமாக பதிவு செய்ய அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலமாக பல்வேறு துறைகளில் நேரடியாக சென்று வரிசையில் காத்திருந்து விண்ணப்பம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. தாங்கள் வீட்டு அருகே உள்ள பொது சேவை மையம், இன்டர்நெட் மையங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்களின் நிலை SMS மூலமாக மொபைலில் குறுஞ்செய்தி அனுப்பப்படும். குறிப்பாக வேளாண் துறை, போக்குவரத்து துறை, மீன்வளத்துறை, உள்ளாட்சி நிர்வாகம், கல்வித்துறை, சமூக நலத்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை, மின்துறை என பல துறைகளில் பல சேவைகள் ஆன்லைனில் உள்ளன. இந்த வரிசையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் பல சேவைகள் புதிதாக அறிமுகமாகியுள்ளது. குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு வராமல் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிப்பது, ரேஷன் அட்டையை பிரித்தல், ரேஷன் அட்டை மாற்றம், குடும்ப உறுப்பினர்கள் சேர்த்தல், நீக்குதல் ஆகிய வசதிகள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை இணையதளத்தில் அறிமுகமாகியுள்ளது. வில்லியனூர் அருள்மிகு முத்தாலவாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாழி மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாத வளர்பிறையில் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தினம்தோறும் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் இரவு சுவாமிகளின் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக நேற்று முன்தினம் மதுவின் அம்மனுக்கு கூறுவார்கள். அதனைத் தொடர்ந்து மாலை அம்மனுக்கு செடல் தரித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். இதனைத் தொடர்ந்து இரவு பூப்பழகள், அம்மன், பரசுராமன், காத்தவராயன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இரவு உதயம் நாட்டியாலியா பள்ளி மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் ஜவஹர் பள்ளியின் தாளர் ராமசிவராஜன், தேவராஜன், ஆசிரியர் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவின் ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி சிவா என்கின்ற சரவணன் செய்திருந்தார். கலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குமுக்காயம் நண்பர்கள் வட்டம் பரசுராமன் ஆகியோர் செய்திருந்தனர். தொடர்ந்து நேற்றிரவு மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் உற்சவத்தாரர் சபரி டிராவல்ஸ் கணேஷ் என்கின்ற சுந்தரமூர்த்தி குடும்பத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். இதில் ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியார் பூஜைகள் செய்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பித்தார். இந்த விழாவில் வாசவி அண்ணாமாச்சாரியார் புதுச்சேரி குழுவினர் பக்தி இசை நிகழ்த்தினர். பங்கேற்ற அனைவருக்கும் சால்வை அணிவித்து பரிசுகளை கோவில் நிர்வாகிகாரி சிவா என்கின்ற சரவணன் மற்றும் வாசவி விஜயன் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு குமுக்காயம் நண்பர்கள் வட்டம் பரசுராமன் செய்திருந்தார். கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும்
ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மரக்காணம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற 17ஆம் ஆண்டு 108 பால்குட அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மரக்காணம் அடுத்த அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை கோவிலில் உலக நன்மை வேண்டி 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகைக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த 26ஆம் தேதி விக்னேஸ்வரா பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக நாளான இன்று 6வது யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் சுமந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தினை வலம் வந்து புனித நீரை கலசத்தின் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மூலவரான ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் காரைக்கால், திருநள்ளாறு, அம்பகரத்தூர் மற்றும் அண்டை மாவட்டங்களான திருவாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த பிரம்பை கிராமத்தில் ஸ்ரீதேவி, பூமாதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள், ஸ்ரீபெருந்தேவி தாயார், ஸ்ரீதேவி, பூமாதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 12ஆம் ஆண்டு பிரதிஷ்டை வார்ஷிக கும்பாபிஷேகம் மிகுந்த ஆன்மீக விமர்சையாக நடைபெற்றது. பராபர வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு எஜமானர் சங்கல்பம், அனுகை, புண்ணியாகம், அக்னி பிரதிஷ்டை, மகாசாந்தி, கலச ஸ்தாபனம், மகாசாந்தி ஹோமம் மற்றும் பூர்ணாகிதி சாட்சி முறை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சித்திரை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சோதனத்தில் முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காலை 6 மணிக்கு சங்கல்பம், புண்ணியாகம், மகாசாந்தி ஹோமம் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு மகாசாந்தி திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9 மணிக்கு பூர்ணாகிதி, யாத்திரதானம், மகாசாந்தி, கடம் புறப்பாடு, திருமஞ்சனம், விசோர்ஜனம், சாட்சி முறை மற்றும் தீர்த்த பிரசாத விநியோகம் நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு மேல் ஸ்ரீதேவி, பூமாதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு பெருமாள் திருவீதி புறப்பாடு நடைபெற்று பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு அருளை பெற்றனர். இவ்விழா மிகுந்த சிறப்பாக நடைபெற ஏற்பாடுகளை பெரம்பை கிராம மக்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் நடைபெற்ற வளர்பிறை பிரதோஷ பூஜையில் திருவான் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வெளியூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணன் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் அருள்குமார், பாலகுரு அவர்களின் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.